மண்டையில ஒரு கொண்டைய போட்டு குழம்பு. அப்பா வந்து எனக்கு மண் சட்டி வாங்கி கொடுத்து விட்டு இருந்தவர். ஏன் என்னது காய் சொன்னது? ஓகே ஓகே. ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், என்னத்தை சொல்றது, டூ மெனி திங்ஸ். ஒண்டா ரெண்டா மூண்டா அவ்வளோ ஒரு சரியான ஒரு பிஸி லைஃபாக போய் கொண்டிருக்குது. இது ஒரு சனிக்கிழமை. இன்றைக்கு சனிக்கிழமையில என்ன ஒரு ஓட்டம் நான் ஓடிக்கொண்டு திரிய போறேன்ன்றதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. மண்டையில ஒரு கொண்டையை போட்டுக்கொண்டு தொடங்கியாச்சு சமையலுக்கு. சமைச்சு போட்டு நான் அப்பாவுக்கும் சாப்பாடு கொண்டே கொடுக்கணும். எந்த டேர்ன் இந்த முறை, அதால் நான் கொண்டே கொடுக்கணும். எனக்கு ஆசை வந்து என்னென்னா, ஒரு நாளைக்கு அப்பாவை வந்து ஒரு பேட்டி கொண்டு எடுக்கணுமெண்டு, எப்படி அப்பா வாழ்ந்தவர்ன்னு சொல்லி அவற்றை ஹிஸ்ட்ரியை பேட்டி எடுக்கணுமெண்டே நான் விருப்பம். ஆனால் ஒரு நாளைக்கு அந்த பேட்டியை எடுத்து நான் போடுவேன் யூடியூப்பில். அப்போ நீங்கள் பார்க்கலாம். முருக்கங்க, கத்தரிக்காய், 2 விதமான கத்தரிக்காய், கேரட், பீட்ரூட், இந்த கொவ்வங்காய்ன்னு நான் நினைக்கிறேன். இதாக கூட காசுக்கு தான் நீங்கள் கனடாவில் வேண்டணும். எனக்கு இந்த வெஜிடேரியன் சோயா மீட் தான் விருப்பம். என்ன இவ்வளவும் எல்லாம் சமைக்கிறேன்னு நினைக்காதீங்கோ. ஏன்னு சொன்னால் நான் அப்பாவுக்கு கொடுத்து விட வேணும். அதோட எங்களுக்கும் என்னுடைய குட்டி ரைஸ் குக்கர். ஏன் நான் இதில் தான் யூடியூப்பை பார்த்துக்கொண்டு நான் வளமையாக பாவிக்கிற ஃபோன் இது. ஸோ அந்த ஃபோனில் யூடியூப்பை பார்த்துக்கொண்டு இப்படியே விண்டோவை வெளியில் பார்த்துக்கொண்டு இங்கால அடுப்பு இருக்குது. இதில் தான் நான் சமைக்கிறது வளமை. மழை பெய்யுது வெளியில், இருக்குது அந்த இருக்குது. இதில் வந்து பதி வச்சிருக்கிறேன் நான் ஒரு சின்ன பூக்கண்டு எடுத்து. ஸ்பைடர் பிளான்ட்டும் அப்படித்தான். கொஞ்சம் வேர் வந்த உடனே பெரிய சாடிக்க வைக்கலாமன்ட்டு இது கருவேப்பிலையெல்லாம் வாங்கி கொண்டு கொஞ்சம் கருவேப்பிலையை எடுத்து கழுவி போட்டு நான் காய வைக்கிறேன். நான் கழுவி காய வச்சுட்டு கொஞ்சம் அரைவாசி எடுத்து காய வச்சிருவேன். ஜானுசனுக்கு ஒரு கிளாஸும் இல்லை, மகனுக்கு ஒரு கிளாஸும் இல்லைன்னு சொன்னால் வீட்டில் நின்றா கொஞ்சம் எல்லாம் இழுத்து போட்டு செய்கிறது தான் வேலை. கழுவின கிரைண்டர் எல்லாத்தையும் திருப்பி கழுவி எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு சுகமாக இருக்கும். வீக் டேஸில் கொஞ்சம் அவசரப்பட்ட வாழ்க்கையில் நல்லா இருக்கும். இஞ்சாலையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உண்மையில ஒரு வித்தியாசமான வீடியோ. ஆனால் எனக்குண்டா விருப்பம் இல்லை. எங்களோட வீட்டில் நின்று எனக்கு காணொலி எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. வெளியில் போய் நின்று எடுக்கணும். அப்போ தான் நல்ல வேறு லெவலாக இருக்குமென்று எனக்கு விருப்பம். அப்பா வந்து எனக்கு மண் சட்டி வாங்கி கொடுத்து விட்டுருந்தவர். பெண்ணாம்பெரிய மண் சட்டி. அதுக்கு மூடி வேண்ட இல்லை, மூடி இல்லையாம் கடையிலேண்டு மூடி வாங்கல. ஸோ இது 2 சட்டி வாங்கி கொடுத்து விட்டுருக்கு. 2 சட்டி வாங்கி கொடுத்துருக்குறார், 1க்கு மூடி இல்லை. ஸோ என்னோட கிடந்த வேற மூடியை எடுத்து நான் மூடி வச்சிருக்கிறேன். அடிக்கடி இங்கே இனிஸ்பில்லில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் பண்ட மாற்றம் நடக்கிறது. அந்த பண்ட மாற்றத்தில் வந்த இது மங்குஸ்தான், ரம்புட்டான் இப்படித்தான் இருக்கும். மேலே நின்று தான் சமைக்க வேணும். ஊரில் எங்களோட அம்மம்மா வந்து இருந்து சமைக்கிறவா, இங்கே வந்து நின்று தான் சமைக்க வேணும். இதுதான் என்னுடைய அடுப்பில் இருக்குல்ல அவன் இருக்குது, அதுக்குள்ள குப்பை இருக்குது, பாத்திரங்கள் எல்லாம் அதுக்குள்ள தான் சிலதுகளை வைக்கிறது வளமை. மரக்கறி எல்லாத்தையும் கொஞ்சம் வெட்டி வச்சு போட்டு தான் 4 அடுப்பையும் போட்டு சமையல் தொடங்குறேன் நான். அப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமென்றது மரக்கறி எல்லாத்தையும் முதல் வெட்டி வைக்கிறேன் நான். ஒரு கொஞ்சத்தை வெட்டி வைப்பேன். ஒரு 4 கறி வைக்கக்கூடிய மாதிரி வெட்டி வச்சுட்டு தான் தொடங்குறது. அதுக்கு பிறகுதான் சமைக்க தொடங்குறது. 4 அடுப்பையும் போட்டுட்டு படவரண்டு வச்சுடுவேன். நல்ல ஒரு மரவழிக்கிறது. எனக்கு இந்த வீட்டை நின்று இந்த சமையல் வீடியோ எல்லாம் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வெளியில தான் எனக்கு காட்டுறதுக்கு விருப்பம். ஆனால் இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும், சரி உங்களுக்கு பிடிக்குமேன்றதுக்காக போடுவேன். கணக்கெல்லாம் லைக் வராட்டி நான் இனி போட மாட்டேன் வீடியோவை, சமையல் வீடியோவை. மற்ற வீடியோ தனியாக நின்று நானே அலட்டி கொண்டு நானே சமைச்சு கொண்டு நிற்கிறேன். போரிங்காக தான் இருக்குது. மகள் தான் காணொலி அங்கால நின்று எடுக்கிறான்.
அப்படியே காணொலியை எடுக்கிறது. சரியா? எடுத்து போட்டு எனக்கு பிடிச்சதை மட்டும் போடுவேன், பிடிக்காத அப்படியே கங்கன்னு டிலீட் பண்ணி போட்டு போட மாட்டேன். எடிட்டிங்கில் கட் 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 கட். சோயா மீட் ஊறுறதுக்கு சுடுதண்ணி. வளமையா நான் இப்படி சமைக்கிறது குறை வரும். 2 கறி அப்படித்தான் வைப்பேன். இது அப்பாவுக்கும் கொடுக்கணும்னுட்டு தான் சமைக்கிறேன். பருப்பு கழுவுறேன், பருப்பு வைக்க போறேன். பருப்பு கறி தோட்டத்தில் பிடுங்கின தக்காளி பழம் ஷேப்லெஸ்ஸாக வந்திருக்கு. ஒரு மாதிரியா கத்தரிக்காய்க்கு வந்து நான் தண்ணி விடுகிறேன்ல, கொஞ்சம் வினிகர் விட்டு நல்லெண்ணெயில் தான் அவிய விடுறேன். நான் இந்த கருவேப்பிலை, வெங்காயம், என்னது கடுகு, பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டுட்டு வினிகர் போட்டு மூடி வைக்கிறேன். நான் அதுக்கு பிறகு பால் விட்டு வைக்கிறேன். நான் சோயா மீட்டுக்கு ஏலக்காய் வந்து கொஸ்கோவில் தான் வாங்குறேன்னா நல்லா இருக்கும். இந்த கத்தரிக்காய் இதுக்கு பால் கறிக்கு வந்து பாலும் விட்டேன். நான் பால் விட்டது இங்கால மரவள்ளிக்கிழங்கு அவியுது. மரவள்ளிக்கிழங்குக்கு தூள் போட்டு தாளித்து கொட்ட வேணும். இது சோயா மீட் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கின பிறகு எல்லாருக்கும் வருத்த மண்டவடியால் கணக்கு எண்ணெய் ஒன்றும் நான் பாவிக்கிறது இல்லை. கத்தரிக்காய் பால் கறி வந்து நல்லெண்ணெயில் தான் வச்சேன். நான் சோயா மீட் முடிஞ்சது, கறி முருங்கங்காய் குழம்பு முடிஞ்சது. இந்த நான் வந்து உப்பு வந்து ஹிமாலயா உப்பு தான் போடுறேன். இந்த பிங்க் சோல்ட் உப்பு போடுறேன்னா, இல்லாட்டி அந்த கல் உப்பும் இருக்குது, அதுவும் போடுவேன், இதுவும் போடுவேன். இந்த சோயா மீட் வந்து பிரட்டர் கறி மாதிரி வந்துச்சுது. சில பேர் வந்து என்னென்னு வைக்கிறவைன்னு சொன்னா பருப்பையும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு அவிய வச்சுட்டு வைக்கிறவ. நான் வந்து தாளிச்சு போட்டு அதுக்குள்ள போட்டு கொட்டுறேன். கெட்டில சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணி தான் ஊற்றுறேன். இளநியை வந்து பாவக்காய்க்கு விட போறேன். கத்தரிக்காயும் கருவாடும் குழம்பு, அதொரு குழம்பு. இது வந்து பாவக்காய் வந்து கைக்காம இருக்கிறதுக்கு இந்த தக்காளி பழமும் இந்த இளநியும் விட்டேன். நான் இளநி பருப்பெல்லாம் அவிஞ்சு அடுப்பை நிப்பாட்டி போட்டு நான் வந்து மிளகும் பெருஞ்சீரகமும் போடுறேன். நான் உள்ளியும் கொஞ்சம் குத்தி போடுறேன். நான் ஒரே அடியாக என்னடா இது கணக்கு சமைக்கிறேன்டால் ஒரு ஆளுக்கு ஒன்று விருப்பம், ஒரு ஆளுக்கு மற்றது விருப்பம். ஸோ நிற்கக்குள்ளே சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சம் புது நேற்று அரைச்சி வச்சம்மா
அப்படி நல்லா வருது. இது ஒரு போட்டு வச்சுட்டு இது வந்து ஜான்சனுக்கு விருப்பம். இந்த மீன் கோஸ்கோவில் வாங்கினது. அப்போ இப்படி இருக்கும், இப்போ ஃப்ரோசனாக இருக்குது. இதை வந்து உப்பும் தூளும் தான் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பில் வச்சு சட்டியில் வச்சு கொஞ்சம் பொரிக்கிற மாதிரி அதை போட்டு அவர் கொடுத்துட்டு ஓட போகிறேன். ஜக்கெட்டை கொழுவியாச்சு, வலிக்கிட்டாச்சு. கெட் ரெடி செட் கோ. அந்த வாக்கிங் கிளினிக்கில் லாஸ்ட் மினிட் செக்கப்புகள் கொஞ்சம் இருக்குது, பாடி செக்கப். அதையும் முடிக்க வேணும். ஸோ அதுதான் டாக்டர்கிட்ட போய் ஹெல்த் கார்டு இங்கே இருக்குது, ஒன்டாரியோ ஹெல்த் கார்டு. அப்போ ஹெல்த் கார்டை கொடுத்துட்டு அங்கால போய் ஹேர் கட் பண்ணி அந்த அலுவல் முடிச்சு கொண்டு திருப்பி டாக்டர்கிட்ட வரலாம். வாக்கிங் கிளினிக்னு சொல்லல. அது இப்போ இந்த டாக்டர் வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஆகும் வேண்டா இங்கே தான் வாரது. அப்பாவுக்கும் கூட இந்த டாக்டர் தான் விருப்பம். ஸோ ஆகும் வேண்டா இங்கே ஓடி வாரது. ஒரே நேரத்தில் 2-3 அலுவலை முடிக்கணும். டாக்டர்கிட்ட போகிறது, தலைமையிட்ட போகிறது, எல்லாம் 2-3 அலுவல் ஒரே நேரத்திலே முடிக்கணும். எதையும் பிளான் பண்ணி செய்யணுமன்றது இதுதான். என்ன அங்கே கொண்டே ஹெல்த் கார்டை கொடுத்துட்டு இங்கே ஹேர் கட் வெட்ட வந்துட்டு திருப்பி டாக்டர்கிட்ட போய் சந்திக்க போகிறேன். அதான் நடக்க போகுது. இன்றைக்கு சரியான பிஸி. சத்தம் கேட்குது. எங்களை நாங்கள் ரசிக்கணும், எங்களை நாங்கள் பராமரிக்கணும். அது எனக்கு முக்கியம். இந்தியான் பொழுது ஹேர் கட் பண்ணுறது, டாக்டர், சமையல், சாப்பாடு, மெக்டொனால்ட்ஸ், அது இதுன்னு சொல்லி பொழுது போய் கொண்டிருக்குது. ஓனர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஆகிட்டா. அப்போ அவள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கும் கொஞ்சம் காணொலிகள் எடுத்துட்டு அவன் இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு அப்படியே போகிறோம் பே பண்ணிவிட்டு. ஹேர் கட் எல்லாம் எடுத்தாச்சு. வானில் இருக்குது. ஏன் என்னது காய் சொன்னது? ஓகே. Thank you, Nandya. Thank you so much. Are you sure? Yeah. மெட்டோனாஸுக்கு போகிறோம். குளிருது சரியான. மெட்டோனாஸில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டை போகணும். நந்தியா வந்து நிற்கிறா. நந்தியாவும் நானும் வந்தா கொஞ்சம் கூத்தாடுவோம். என்ன இன்றைக்கு மெட்டோனாஸில் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டை போகணும். சாப்பிட்டாச்சு மெட்டோனாஸில். மறந்து போனோம் அந்த சாண்ட்விச் எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்தாச்சு கதையில். ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு அழகான காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.